தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம், மக்கள் நன்றி கூறுகின்றோம். தவக்காலத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற தவக்கால திருப்பயணத்தை நாங்கள் இதோ வேளையில் உமது சன்னிதானத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இதோ 5 பேருந்துகளில் எங்களுடைய பள்ளி இறை சமூகத்தில் இருந்தும் நாங்கள் 247 மக்கள் மற்றும் எங்களுடைய வாகனத்தை ஓட்டுகின்றவர்கள் நாங்கள் இணைந்து பயணிக்கின்றோம். எங்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதி. தவக்கால திருப்பயணம் என்பது அந்த இஸ்ரேல் மக்கள் எருசலேம் ஆலயத்திற்கு திருப்பயணமாக சென்ற ஒரு நிகழ்வை இது பிரதிபலிக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருப்பயணத்தை மேற்கொண்டார். திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது குடும்பத்தோடு இணைந்து அவர்கள் பயணித்தார்கள். ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு அவர்கள் சென்றார்கள் என்று நாம் விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, இதோ நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் திருப்பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, நாங்கள் எந்த ஒரு கருத்துக்காக நாங்கள் திருப்பயணத்தில் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுகின்றார்களோ அந்த கருத்துக்களை நிறைவாக நீர் ஆசீர்வதி. எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், எங்களுடைய குடும்ப கருத்துக்கள், எங்களுடைய பங்கு இறை சமூகத்தினுடைய கருத்துக்களை நிறைவாக நீர் ஆசீர்வதி. அது எங்களுக்கு நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, ஒவ்வொருவரை நிறைவாக நீர் ஆசீர்வதி. அந்த கருத்துக்கு நாங்கள் வேண்டுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை நிறைவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவர், ஒரே கருத்தரோடு நாங்கள் இந்த திருப்பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதே கருத்தோடு நாங்கள் திருப்பயணத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வர எங்களை உமது அருளால் ஆசையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, பல்வேறு வியாதிகளோடு பல்வேறு உடல் நல குறைபாடுகளோடு இந்த பயணத்தை நாம் எப்படி மேற்கொள்ளுகின்றோம் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த பயணத்திலே நாம் மேற்கொள்ளுகின்ற எல்லாருமே நாம் நல்ல உடல் உள்ள நலன்களோடு ஆரோக்கியத்தோடு இந்த பயணத்திலே நாங்கள் பங்கு கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த திருப்பயணத்தை நாங்கள் நிறைவு செய்ய உமது அருளை ஆசிரியை எங்களுக்கு நிறைவாக கொடுக்கிறது. அன்பு ஆண்டவரை, ஒவ்வொருவரை ஆசீர்வதி. அதே போல நாங்கள் இந்த திருப்பயணத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும், நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மற்றும் எங்களுடைய நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் நன்றாக பயணிக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எண்ணாமல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அதுவரையான ஒரு குடும்ப உணர்வோடு நாம் இந்த பயணத்திலே நாங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டிய அருளை ஆசிரை நிறைவாக புரிந்தது. அன்பு ஆண்டவரை, அதே போல என்னுடைய வாகனத்தை ஓட்டுகின்ற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதி. அவர்கள் கவனத்தோடு இந்த வாகனத்தை ஓட்டிச் செல்லவும், அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் நாமே முன்னும் பின்னும் இடப்புறம் இருந்து நாங்கள் வந்து சேர்கின்ற வரை எந்த விதமான காரியங்கள் நேரிடாமல் நீர் நாமே பத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரை வாகனம் 5 வாகனத்தை நீர் நாமே அவரோடு உடனிருந்து இயக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, நாங்கள் செல்கின்ற இடங்கள் நிறைவாக
ஆசீர்வதித்து இவருடைய பாதுகாவல் கோடி அற்புத பதவி அனுபவிக்கிறார். உடலிலும் பரிந்து பேசி எங்கள் அனைவரோடும் உடனிருந்து நடத்தவில்லை என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுவோம். எங்கள் தந்தையை உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையில் உட்படுத்தாதே, தீயை அருள்மிக பெற்ற வழியே வாழ்க. ஆண்டவர்களே, எங்களுக்கு ஆசி பெற்ற வழியே உடைய இயேசு ஆசி பெற்றவரை தூய வழியை இறைவனின் தாயை பாடியாக எனக்காக எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் தந்தை மகன் தூய் ஆகியோடு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆகியோர் பேராலே
மலையாற்றூர் குருசு மலை எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலில் அமைந்துள்ளது. மலையாற்றூர் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான எழில் கொஞ்சும் இடமாக இருக்கின்றது. மலை, ஆறு, நிலம் என்று 3 இடங்களும் அமைந்துள்ள ஒரு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடம் புனித தோமையாருக்கு மிக நெருக்கமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இது குருசுமுடி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் தோமையார் இங்கு வந்து தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் தவம் இருந்து பாறையிலே ஒரு சிலுவை அடையாளத்தை அவர் வரைகின்றார். அந்த இடத்திலே பின்னர் வேதர்கள் ஆயுதங்களை அவர்கள் வைக்கின்றார்கள். வைத்த பின்பு இரத்தம் வழிந்தோடுகிறது. இந்த இரத்தம் வழிந்தோடியதை பார்த்து அங்கே கீழ் பகுதியிலே சென்று மக்களை அவர் அழைத்து வருகின்றார். புதுமை ஏராளமான அதிசயங்கள் நடைபெறுகிறது. அது முதல் இந்த இடத்திற்கு மக்கள் ஏராளமாக வரத் தொடங்குகிறார்கள். குறிப்பாக தவக்கால நேரங்களிலே ஏராளமான மக்கள் திருப்பயணமாக இந்த மலையாற்றூருக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். இந்த மலையாற்றூர் சீரோ மலபார் தேவாலயமாகும். இது எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலில் அமைந்துள்ளது. புனித தாமஸ் திருத்தூதர் பணியுடன் தொடர்புடையது. உலகின் 8 சர்வதேச ஆலயங்களில் ஒன்றாக வத்திக்கானால் நியமிக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையின் உச்சியிலே நாம் செல்லுகின்ற பொழுது அழகான ஒரு குருசு அமைந்திருக்கிறது. ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. அதன் அருகிலே ஒரு அதிசய நீரூற்று அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் தோமையாருடைய அந்த அதிசயங்கள், அவருடைய ஆற்றல்கள், அவருடைய வல்லமையை, நாம் அவருடைய அருள் வரங்களை அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மலையை ஏறிவிட்டு தோமையாரை தரிசித்துவிட்டு நாம் மலையின் கீழ்ப்பகுதிக்கு வருகின்ற பொழுது அழகான பெரியார் ஆறு ஒன்று இருக்கிறது. இது சிவகிரியில் ஆரம்பித்து ஏறத்தாழ 244 கிலோமீட்டர் பயணித்து கடலிலே கலக்கிறது. கேரள மாநிலத்தின் மிகவும் நீளமான ஆறு இதுவாகும். இது ஒரு புனிதமான ஒரு ஆறாக கருதப்படுகிறது. இந்த ஆற்றிலே நாம் குளித்து விட்டு அருகிலே நாம் இந்த ஆலயத்திலே நாம் தரிசித்து, இல்லை என்றால் நாம் இந்த ஆலயத்திலே குளித்து விட்டு நாம் மலை ஏறி நாம் தோமையாரை தரிசித்தால் நாம் விண்ணகத்திலே அல்ல இறைவனை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். வல்லார்பாடம் தூய பனிமய அன்னை பசிலிக்கா. இந்த ஆலயம் ஒரு பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் முன்னால் சிலுவை பாதை ஸ்தலங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் கோபுரத்திலே நாம் ஏறி செல்லலாம். லிஃப்ட் இருக்கிறது, இல்லை என்றால் படி இருக்கிறது. ஏறி உச்சிக்கு சென்று பார்த்தோம் என்றால் கொச்சி முழுவதுமே நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த ஆலயத்தில் வசதி இருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தின் முன்னால் கோவில் முற்றம் சுத்தம் செய்யும் நேர்ச்சை இருக்கிறது. எல்லாருமே
இந்த ஆலயத்தில் செல்வதற்கு முன்பாக கோவில் முற்றத்தை துடைப்பான் எடுத்து அங்கே சுத்தம் செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இது எப்படி வந்தது என்றால், கிபி 1752ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வல்லார் பாடத்து பெண்மணியாகிய மீனாட்சி தன் குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுவதற்காக மட்டாம்சேரி பழையனூர் மகாவிஷ்ணு கோவிலிற்கு செல்வதற்காக படகில் பயணித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென அடித்த காற்றில் படகு கவிழ்ந்ததால் தாயும் குழந்தையும் தண்ணீரில் மூழ்கினர். மூழ்கும் தருவாயில் அவள் உறக்க வேண்டியது, வல்லார் பாடத்து அம்மா காப்பாற்றுங்கள். அடுத்த 2 தினங்களில் அன்றைய பங்கு தந்தை மிகுவல் அவர்களுக்கு மீனாட்சி மற்றும் அவள் குழந்தையை குறித்து மாதாவின் தரிசனம் கிடைத்தது. அதற்கு அடுத்த நாள் பங்கு தந்தையும் ஊர் மக்களும் சேர்ந்து தாய் மற்றும் சேயின் சடலத்திற்காக நடத்திய தேடுதலில் அவர்களை காயலிலிருந்து உயிருடன் கண்டெடுத்தனர். வல்லார் பாடத்தம்மாவின் மீது கொண்ட நன்றி கடனுக்காக மீனாட்சி கோவில் முற்றத்தையும் சுத்தம் செய்து கொண்டு மரணம் வரை அங்கேயே வாழ்ந்து வந்தாள். கோவில் மற்றும் கோவில் முற்றத்தை சுத்தம் செய்து வாழ்ந்து அந்த மீனாட்சியை போல இன்றும் பக்தர்கள் நன்றி கடனுக்காகவும் நேர்ச்சையாகவும் கோவில் முற்றத்தை சுத்தம் செய்து வருகின்றனர். நம்மில் உள்ள பாவங்களையும் தீமைகளையும் அகற்றி நாம் மனஸ்தாபப்பட்டு மாதாவிற்கு அடிமை சமர்ப்பணமாக நாமும் ஆலயத்தில் நுழைவோம். வல்லார் பாடம் தேவாலயத்தில் வந்து அன்னையிற்கு அடிமையாக சமர்ப்பிப்பவர்களை அன்னை மரியாள் என்றும் காத்தருள்வார். எடப்பள்ளி தூய ஜார்ஜியார் முதன்மை திருத்தலம். கேரளா மாநிலத்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தின் பழமையான ஆலயங்களுள் இதுவும் ஒன்று. 1ஆம் நூற்றாண்டில் தோமையார் உள்ள காலத்தில் உள்ள 8 சர்வதேச ஆலயங்களுக்கு பிறகு உள்ள பழமையான ஆலயத்தில் இது ஒன்று. கிபி 593 சிறிய ஒரு ஆலயமாக இது இருந்தது. அதன் பின்பு 1080 2வது ஆலயம் இதன் அருகில் கட்டப்பட்டது. இது அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்தது. அதன் பின்பு 3வது ஆலயமாக தற்பொழுது நாம் பார்க்கின்ற ஆலயம் தூய ஜார்ஜியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயமானது போப் 2ஆம் ஜான் பாலால் ஆசீர்வதிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் ஆண்டு இந்த புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த ஆலயமானது எண் கோண வடிவில் காட்சி அளிக்கிறது. இது பல வண்ண கற்களாலும் அலங்கார கற்களாலும் கலைஞர்களுடைய கை வண்ணங்களாலும் இது கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்களை இந்த ஆலயம் நோக்கி வரவழைக்கிறது. ஜெபிக்கவும் தூய ஜார்ஜியாரின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் இந்த எடப்பள்ளி தூய ஜார்ஜியார் முதன்மை திருத்தலம் அது முதன்மையான ஒரு இடத்தை வகிக்கிறது.
தங்கி பள்ளி, தூய மரியன்னை முதன்மை திருத்தலம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம், சிறப்பு நேர்ச்சி, ஒரு பிடி அரிசி அர்ப்பணிப்பு மற்றும் அங்கே இருக்கின்ற சிறுபத்தினுடைய முடி வளர்தல். 1930 திருவிதாங்கூர் வறுமை மற்றும் வறட்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலமாக இருந்தது. விவசாயிகளான பங்கு மக்கள் அன்றாட உணவிற்காக திண்டாட வேண்டி இருந்தது. இந்த பங்கு தேவாலயம் கூட அனுதின நிகழ்வுக்காகவும் பிற தேவைகளுக்காகவும் விசுவாசிகளிடம் செல்ல வேண்டிய நிலை இருந்த போதிலும் அனைத்திற்கும் பரிகாரமாக அன்றைய பங்கு தந்தையான அருள்பணி ஜார்ஜ் காரோட் அவர்கள் தனது பங்கு மக்களை இயேசுவிடமும் இயேசுவின் திருப்பாடலின் வழியாக மீட்பின் நிறைவிற்கும் செல்வதற்காக மீட்பளிக்கும் இயேசுவின் திருப்பாடலில் பங்கு பெறுவதற்கு உதவும் வகையில் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடலில் ஒரு சுரூபத்தை தேவாலயத்தில் நிறுவுவதற்கு தீர்மானித்தார். கொடிய வறுமையினால் வாடிய போது பங்கு மக்கள் பணம் சேகரிப்பதற்காக ஒன்று சேர்ந்து பிடி அரிசி சேகரிக்க தீர்மானித்தனர். இந்த பங்கில் பெண்கள் வீடுகளில் சேகரித்து வைத்துள்ள பிடி அரிசியை ஒவ்வொரு வாரமும் ஒன்று சேகரித்து பங்கு தேவாலயத்தில் கொண்டு வந்து ஏலம் செய்வது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு ஒரு வருடத்தில் சேமித்த தொகையை வைத்து வாங்கப்பட்டதுதான் இன்று நாம் காணும் இந்த அற்புத திருப்பாடுகளின் திருசுரூபம். அன்றைய மறைவட்ட குருவும் இன்று நாம் போற்றும் இறையடியாருமான அருள்பணி லாரன்ஸ் புலியனத்தடிகளார் ஆசீர்வதித்து முதல் முத்தம் கொடுத்த இந்த சுரூபத்தை 1936 ஏப்ரல் 10 அன்றைய பங்கு தந்தை அருள்பணி ஜார்ஜ் காரோட் அவர்கள் இந்த தேவாலயத்தில் நிறுவினார்கள். பிடி அரிசி ஆன்ம அர்ப்பணிப்பின் அடையாளம். நம் முன்னோர்களின் நம்பிக்கையும் அவர்களின் உடல் உள்ள ஆன்மீகத்தின் கடின முயற்சிகள் பலனான அரிசி மணிகளால் உருவாக்கப்பட்டது இந்த அற்புத திருசுருவம் எனலாம். திருசுருவம் நிறுவப்பட்ட நாள் முதல் இன்று வரை பிடி அரிசி வழங்குவதும் சேகரித்த பிடி அரிசியிலிருந்து தயாராக்கி வழங்கும் நேர்ச்சி கஞ்சியும் இத்தேவாலயத்தின் சிறப்பு நேர்ச்சியாகும். மக்களின் பிரச்சனைகளுக்கு பரிகாரமாகவும் பரிசுத்தமாகவும் பிடி அரிசியை மக்கள் அர்ப்பணித்து வருகின்றனர். அர்த்தங்கள்: தூய ஆண்ட்ரூ பசிலிக்கா. இங்கு தூய செபஸ்தியாருடைய விழாவும் மிகவும் விமரிசையாக நடைபெறும். எனவே அர்த்தங்களிலே இந்த ஆலயத்திலே தூய ஆண்ட்ரூ மற்றும் தூய செபஸ்தியார் இரண்டு புனிதர்களும் மிகவும் பெருமை பெற்றவர்களாக அங்கு வீற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனவரி மாதம் நடைபெறுகின்ற செபஸ்தியார் விழாவானது மிகவும் விமரிசையாகவும் கேரளா மாநிலத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக அது நடைபெறும். எல்லா இனத்து மக்களும் இந்த மதத்து மக்களும் இந்த விழாவிலே பங்கெடுப்பார்கள். இதனுடைய பெருமை என்னவென்றால், தூய செபஸ்தியார் நோய்களை குணமாக்குகின்ற வல்லமை பெற்றவராக விளங்குகின்றார். குறிப்பாக கிபி 1647 இவருடைய சுரூபம் அங்கே கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த கொடிய நோய் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவருடைய சுரூபம் கடல் வழியாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது கடலிலே மிக கடுமையான காற்று வீசியது. அப்பொழுது இவருடைய அந்த சுரூபம்
கடவுளுடைய வல்லமையால் அங்கே அர்த்தங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஏராளமான புதுமைகள் அங்கே நடைபெற்றது. அதன் பின்பு ஏராளமான ஜாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்து பல மனிதர்களும் அங்கே வந்தார்கள். இந்த ஆலயத்திலே இன்னொரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வில் அம்பு இவற்றை காணிக்கையாக்குகின்ற ஒரு நிகழ்வு. நாம் எதை நினைத்து நாம் அந்த வில் அம்பை நாம் செபஸ்தியாருக்கு காணிக்கையாக்குகின்றோமோ அது நிறைவேறும். எனவே வில் அம்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தை சுற்றி வந்து செபஸ்தியாருடைய பாதத்திலே நாம் காணிக்கையாக்க வேண்டும். அவ்வாறு நாம் வைக்கின்ற பொழுது நாம் விரும்பி கேட்கின்ற நன்மைகள் நடக்கும் என்ற ஒரு ஐதீகம் அங்கே உண்டு. எனவே அர்த்தங்கள் தூய் அந்திரேயா பசிலிக்கா மற்றும் தூய செபஸ்தியாருடைய அந்த ஆலயம் உடலையும் மனதையும் குணப்படுத்துகின்ற சக்தி கொண்ட ஒரு பேராலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அர்த்தங்கள் ஆலயத்திலே இன்னும் ஒரு தனித்தன்மை என்னவென்றால், ஆலயத்தை சுற்றி அனைத்து மறை உண்மைகளை ஆலயத்தின் முன்பகுதியில் வைத்திருக்கிறார்கள். அழகான ஒரு நற்கருணை ஆலயம் இருக்கிறது. அதே போல பழைய அந்த ஆலயமும் புதிய ஆலயத்தினுடைய பின்பக்கம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது பக்தி பரவசத்தால் நம்மை மூழ்க வைக்கிறது. எனவே இது ஒரு பார்ப்பதற்கும் அங்கே அமர்ந்து ஜெபிப்பதற்கும் நல்ல ஒரு இடமாக இருக்கிறது. சிலுவை நெஞ்சில் கொள்ளை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்தவருக்கு ஒருபோதும் தீங்கு நினைக்காத இயேசுவை அநியாயமாய் குற்றம் சுமத்தி மரண தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றத்திற்கான எந்த நெறிமுறைகளோ நடைமுறைகளோ இந்த மன்றத்திற்கு இல்லை. அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதால் அக்கிரமத்தை நீதிமன்றம் மூலமே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதிகார வெறியாட்டம் போடுகிற இடத்தில் நீதி ஒதுங்கியே நிற்கிறது. இயேசுவின் முகம் இருந்த நியாயத்தை எவருமே கண்டுகொள்ளவில்லை. ஒழித்துவிட வேண்டுமென்றே ஒரே கோரிக்கையோடு சதிகாரர்கள் ஒன்று கூடிய பிறகு நியாயத்தரருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அதிகார அச்சர்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் எத்தனையோ அப்பாவிகள் என்று தண்டையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றார்கள். பணபலமும் தோல் பலமும் இல்லாதவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க இயலாமல் ஊமைகளாய் வாய்மூடி நிற்கிறார்கள். அதிகார பலம் நீதியின் கைகளை கட்டி போடுவதை அனுமதிக்கலாமா?
உள்ளவருக்கு ஒரு நீதி, இல்லாதவருக்கு ஒரு நீதி என்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டாமா? சுயநல வேட்கையோடு சுற்றி திரிகிறவர்கள் மத்தியில் நீதிக்கான வேட்கையோடு மனிதர்கள் புறப்பட்டால் இயேசுவுக்கு இனியும் இப்படிப்பட்ட அநியாயமான தண்டனைகள் வழங்கப்படுவதை தடுத்து நிறுத்தலாம். கண் முன்னே அநீதிகள் ஆட்டம் போடும்போது கண்மூடி கொண்டே ஓமைகளாய் உட்கார்ந்திருப்பது இயேசுவை பின் செல்வோருக்கு ஆகாது. எருசலேம் ஆலயத்தில் நடந்த அட்டூழியங்களை தட்டி கேட்ட இயேசுவுக்கு இருந்த துணிச்சல் நமக்கு வந்தால் இந்த பூமி வெளிச்சம் பெறும். நீதியின் கழுத்தை நிறுத்திட அதிகார கரங்கள் நீளுகிற போது நீங்கள் அணிதிரண்டு அதை தடுத்திட முன்வந்தால் எத்தனையோ நிரபராதிகள் நிம்மதி மூச்சு விடுவார்கள். ஜெபம். நீதியின் மீது வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என போதித்த இயேசுவை எங்கள் சமூகங்களில் அநீதிகள் தலையெடுக்கிற போது நீதிக்காக குரல் எழுப்பிட எங்களுக்கு துணிச்சலையும் நீதிக்கான வேட்கையும் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். நிலையில் பழுவான சிலுவையில் அவனியில் வாழும் அனைவருக்காகவும் தாமே அணைத்து தோளில் இணைத்து கொடியதோர் பயணம் ஏற்றுக்கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். ஒளிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. கொடிய நெஞ்சம் கொண்டவர்கள் ஈவு இரக்கமின்றி இயேசுவின் தோளில் கடின சிலுவையை சுமத்துகிறார்கள். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களில் துளியளவு கூட உண்மை இல்லை என்ற நிலையிலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க மேல்முறையீட்டுக்கு செல்ல இயேசு முயற்சிக்கவில்லை. தான் செய்த குற்றத்திற்காக கடவுளின் தண்டனையில் இருந்து தப்பிக்க கையை கழுவுகிறான் பிலாத்து. செய்யாத குற்றத்திற்காக சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. இயேசுவை போல் இன்று செய்யாத குற்றத்திற்கு பழி என்கிற சிலுவையை பல பேர் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். நாக்கை நெளித்து பேசுகிற ஆற்றல் பெற்ற சில பேர் வீதிகளிலும் தெருமுனைகளிலும் கடை திண்ணைகளிலும் அவிழ்த்துவிட்ட அவதூறுகளால் நல்ல மனிதர்கள் பல பேர் அழுக்கான அவமானங்களை சிலுவைகளாக சுமக்கிறார்கள். தட்டி கேட்க ஆளில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அப்பாவி பெண்களை பற்றி விஷ மனிதர்கள் பரப்பிவிட்ட வதந்தி அவர்களின் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகிறது. பழியை சுமந்தே பல பேர்களுடைய வாழ்க்கை பாழடைந்து கிடக்கிறது. செவிகளில் விழுகிற செய்திகளை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தாமல் அது உண்மைதானா என்பதை ஆராயாமல் செவிவழி செய்திகளை கதைகளாக பின்னி ஊரெல்லாம் பரப்புகிற மனிதர்கள் இயேசுவின் மீது சிலுவைகளை சுமத்துகிறவர்கள். அடுத்தவர்களின் மனவேதனைக்கு காரணமாக அமைபவர்கள் அனைவரும் இயேசுவின் சிலுவைகளால் அவருடைய தோளை அழுத்துவர்களே என்பதை நீங்கள் உணரப்போவது எப்போது? ஜெபம். அநியாயமாய் தண்டனை பெற்ற இயேசுவே, நாங்கள் பிறன் மீது பழியை சுமத்தி பழகிவிட்டோம். அடுத்தவர்களின் வேதனைகளுக்கு இனி நாங்கள் காரணமாக இராமல் அவர்களின் சுமைகளை இறக்கி வைப்பவர்களாக மாறிட நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். முடியா நிலையில்
நிலை தடுமாறி தரையில் விழுந்து மண்ணை முகர்ந்து எழுந்து நடந்திட ஆற்றல் பெற்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். இயேசு சிலுவையின் பாரத்தை சுமக்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். சிலுவை பயணம் ஒன்றும் சொகுசு பயணம் அல்ல. உடல் வேதனையும் மனவேதனையும் நெருக்கம் தடுமாற்றம் தன்னை அறியாமலே வந்துவிடுகிறது. நமது வழிகாட்டியான இயேசுவே விழுகிறார் என்றால் நாம் விழுவது சாதாரணமானதுதான். வாழ்க்கையில் விழாதவர்கள் என்று எவரையாவது காட்ட முடியுமா? மக்களால் விழா நாயகர்கள் என்று கொண்டாடப்படுகிற அனைவருமே வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் பலமுறை விழுந்து இழந்தவர்கள்தான். நமது வாழ்க்கை படகை சூறாவளி சூழ்கிற போது தன்னம்பிக்கை எனும் துடுப்பால் கரை சேர்ந்திட முயல வேண்டும். துன்பங்களை சந்திக்கிற பல பேர் தங்களுக்கு மட்டுமே துன்பம் தொடர்ந்து வருவதாக நினைத்து கொண்டு சோர்ந்து போய் விடுகிறார்கள். இன்னல்களும் இடையூறுகளும் இடஒதுக்கீடு அடிப்படையில் வருவதில்லை. பணக்கட்டுகளை பெட்டியிலே பூட்டி வைத்து கொண்டு கோபுர வீடுகளிலே குடியிருப்பவர்களை நெருக்கடிகள் வந்து நெஞ்சிலே மோதுகின்றன. வீதியோரங்களில் வீடுகளாக்கி கொண்டு பசித்து வயறுகளோடு இருப்பவர்களையும் நெருக்கடிகள் விட்டு வைப்பதில்லை. தங்களை மட்டுமே துன்பம் குறிவைத்து தாக்குவதாக ஆதங்கப்படுவதில் அர்த்தமில்லை. துன்பம் எல்லோருக்கும் வருகிறது. அதனை எதிர்கொண்டு வெல்லுகிறவர்கள் உயிரே எழுந்து வருகிறார்கள். எழுவதற்கு முடியாமல் வீழ்ந்து விட்டோமே என்று அழுகிறவர்கள் துன்பத்தையே வழியாக போய் வாங்குகிறார்கள். எழுந்து நடந்திட தன்னம்பிக்கையோடு வாருங்கள். ஜெபம். சிலுவையின் பாரத்தால் தரையில் விழுந்த இயேசுவே, வாழ்க்கையின் பாரத்தால் பலமுறை விழுந்து கிடக்கிறோம். எழுந்து நடந்திட தன்னம்பிக்கை எனும் ஊன்றுகோலை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இழைப்பார்களாக. ஆமென். நிலையில் தளர்வுற்ற மகனை தாய்மறி கண்டு தேற்றுகின்றாரே. உலகம் விடிந்திட தீமை அழிந்திட நீரத்தாயாமல் விடை கொடுத்தாளே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. இயேசு அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார். இயேசு வாழ்விலும் பணியிலும் எப்போதுமே பங்கேற்கும் அன்னை மரியா இயேசுவின் சிலுவை பயணத்திலும் அவரோடு நடந்து போகின்றார். சிலுவை தோலை அழுத்த, வேதனை இதயத்தை அழுத்த, கரடுமுரடான பாதையில் போன இயேசு சற்று அருகே திரும்பி பார்க்கும்போது அன்பின் வடிவமாய் அன்னை மரியாவில் நடந்து வருவதை காண்கின்றார். அவருடைய வழி எல்லாம் எங்கே போனதென்று தெரியவில்லை. அன்னை மரியின் கண்களில் கண்ணீர் கோலமிடுகிறது. எனினும் இயேசுவின் நிலைப்பாட்டை அவர் ஆதரிப்பதாகவே அவரது முகத்தில் தெளிவும் உறுதியும் தெரிவிக்கின்றனர். போராட்ட காலத்தில் தன் அம்மாவின் ஆசை தனக்கு இருப்பது இயேசுவுக்கு எவ்வளவோ ஆறுதலையும் ஊக்கத்தையும் தருகிறது. குழந்தைகளை மேதையாக்குவதில் அவர்களை பெற்ற தாய்மார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அம்மா தருகிற நேசத்தையும் பாசத்தையும் இன்னொருவர் தர இயலாது. பள்ளியிலும் புத்தகத்திலும் ஏன் இன்றைய தகவல் தொழில்நுட்பங்களில் இருந்தும் பல்வேறு பாடங்களையும் தகவல்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்பையும் ஊக்கத்தையும்
அம்மாவை தவிர வேறு நபர் தந்திட முடியாது. அப்படியே தந்தாலும் அது அம்மா தருவதற்கு ஈடாகாது. அம்மாவின் உற்சாக வார்த்தைகளும் அன்பான அரவணைப்பும் குழந்தைகளை சிகரங்களுக்கு கொண்டு போகிறது. தாய்மார்களே, உங்கள் உடனிருப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதும் தேவை. பொருள் தேடுகிற நாட்டத்தில் குழந்தைகளை ஆயாக்களிடம் ஒப்படைத்தால் குழந்தைகள் அன்பையும் ஆதரவையும் இழந்து போவார்கள். ஜெபம். அன்னை மரியின் அன்பு மகன் இயேசுவே, எங்களின் தாய்மார்களுக்கு அன்னை மரியின் மனப்பான்மையை தந்தருளும். இதனால் அன்னையர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து குழந்தைகளுக்கு ஆறுதல் தந்திட அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறங்களாக. ஆமென். மைதானை பகிர்ந்திட சீரே நகரத்து சீமோன் உதவிட உதவும் பாடத்து உயர்ந்த வேதத்து உலகிற்கு சீமோன் எடுத்து சொன்னாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்ளை சுமந்தே இயேசு போகின்றார். தொழிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். சீரன் என்ற நகரப்பகுதியை சேர்ந்த சீமோன் அவர் தற்செயலாக வந்து கொண்டிருந்த போது இயேசு அவ்வழியே சிலுவை சுமந்து கொண்டு நடந்து சென்றார். இயேசுவின் உடல் நலிவுற்று இருந்ததால் வழியிலே அவர் இறந்துவிடக்கூடும் என்று சாட்டைகளை சுழற்றிக் கொண்டு இயேசுவோடு சென்ற படைவீரர்கள் கலக்கமடைந்தனர். எனவேதான் சீமோனை கொஞ்சம் தூரத்திற்கு இயேசுவின் சிலுவையை சுமக்குமாறு கட்டாயப்படுத்தினார். சீமோன் மறுப்பு சொல்லாமல் இயேசுவின் சிலுவையை வாங்கிக் கொள்கிறார். உலக மீட்பதற்கு உதவுகிறோம் என்பதை அப்போது சீமோன் உணர்ந்திருக்கவும் இல்லை. வரலாற்றில் இடம்பெறப் போகிறோம் என்பதையும் அவன் நினைத்திருக்கவில்லை. இந்த உலகம் உதவும் கலங்களின் மந்தமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவிகளை பரிமாறிக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கை எனும் பரப்புகளில் நடக்க முடியும். வறுமையும் பட்டினியும் தனவந்தவர்கள் தாமே முன்வந்து தரித்திரர்களுக்கு உதவுகிறார்களா என்று கடவுளே சோதனை நடத்தான் வறுமையை இன்னும் அவர் அனுமதிக்கிறார். உதவி செய்ய கணக்கு பார்ப்பவர்களை கடவுளும் கணக்கு பார்ப்பார். இறைவன் பலருக்கு வளமையை தந்திருக்கிறார். ஆனால் பல மனிதர்கள் அடுத்தவர்களை அருகே அண்ட விடுவதில்லை. கடவுள் தந்த கல்வியை பிறருக்கு இலவசமாக தந்தால் அறியாமை இருக்காது. கடலில் வீணாகும் நீரை வறண்ட பகுதிகளுக்கு திருப்பி அனுப்ப மனம் வரவில்லையே. அடுத்தவருக்கு பயன்படாத செல்வம் ஒருவருக்கு கிடைத்த ஆசிரியர் அல்ல, அழுத்தமான சாபம். ஜெபம். சீமோனிடம் உதவி பெற்ற இயேசுவே, வாழ்வின் வளங்களையும் அறிவையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள உதவும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியை இளைப்பாறுவனவாக. ஆமீன். ஆண்டவர் முகத்தை துடைத்திடரோனிக்க துணிந்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பவரை ரோணிக்க உணர்த்தி விட்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்ளை சுமந்தே இயேசு போகின்றார். தொழிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். களைத்திருந்த இயேசுவின் முகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. சிலுவை பயணத்தின் களைப்பு இயேசுவின் முகத்தில் வெளிப்படுகிறது. தலையில் இருந்து வடிகிற இரத்தம் வியர்வையோடு கலந்து இயேசுவின் முகத்தை ஆக்கிரமித்து கொண்டது. இயேசுவின் முகத்தில் மனித சாயலே மறைந்து போயிற்று. கூட்டத்தில் அவரோடு நடந்து வந்த பெண் ஒருவர்
தன் கொண்டு வந்த வெள்ளை துணியால் இயேசுவின் முகத்தை துடைத்து இயேசுவின் பாடுகளில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். வெரோனிகா என்னும் இந்த வீரப்பெண் வரலாற்றில் தனக்கென ஓரிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். மரண தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு ஆதரவு தருவதை ஓரேகும் சட்டம் தடை செய்கிறது. சட்டத்திற்கு பயந்து பல பேர் ஒதுங்கிக் கொண்டார்கள். அவருடைய சீடர்களோ ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஆனால் சட்டத்தை பற்றியோ ஆடவர்களின் கூட்டம் என்ன நினைக்கும் என்பதை பற்றியோ சற்றும் கவலைப்படாமல் வீரர்களை விலக்கி தள்ளி கொண்டு துணிச்சலாக இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்து பெண்ணின் பெருமையை காட்டுகிறது. பெண்கள் பலவீனமானவர்கள் என்கிற போலியான எண்ணத்தை ஆணாதிக்க சமூகம் ஆயிரம் ஆண்டுகளாய் பரப்பி வருகிறது. கொடுமை என்னவெனில் பெண்களே கூட இந்த போலி கருத்தை நம்பிக்கொண்டு அடங்கி போய் விடுகின்றன. துணிச்சலும் இரக்கமும் பெண்களின் தனிப்பண்புகள் இவை இரண்டும் சேர்ந்து கொண்டால் பெண்ணினத்தால் இந்த மன்னகமே மாண்பு பெறும். பெண்களே, வெரோனிகாவை போல முன் வாருங்கள். ஜெபம். முகத்தை துடைத்த வெரோனிகாவிற்கு முகத்தையே பதிவு செய்து கொடுத்த இயேசுவே, முகமிருந்து அடிமைகளாக கிடக்கும் பெண்ணினம் சமத்துவம் கண்டிட அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையாய் பூமியில் விழுந்தார் விடியலின் விதையாய் மண்ணில் விழாமல் மறுபடி எழாமல் கோதுமை மணியும் பயனளிக்காதே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்ளை சுமந்தே போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். உடல் களைப்பும் சிலுவை பாரமும் இயேசுவை இரண்டாம் முறையாக கீழே தள்ளிவிட்டன. முகங்குப்புற சிலுவையோடு தரையில் விழுகின்ற இயேசு சமாளித்து கொண்டு மீண்டும் எழுகின்றார். சிலுவை பயணத்தில் விழுவதை எப்படி இயேசுவால் தவிர்க்க முடியவில்லையோ அப்படியே வாழ்க்கை பயணத்தில் நிகழ்கின்ற தோல்விகள், துன்பங்கள், நெருக்கடிகள் என்று தொடர்ந்து விழுவதையும் தவிர்க்க இயலாது. விழுகின்ற போது வேதனை அடைவது யதார்த்தமானது. ஒவ்வொரு முறை விழுகின்ற போதும் நமக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னடைவு உண்டாகின்றது என்பது உண்மைதான். ஆனால் நம் வாழ்க்கையில் விழவில்லை என்றால் வாழ்க்கையின் முழு பக்கத்தையும் அறிய முடிந்திருக்காது. வருத்தம் இல்லாமல் வாழ்க்கை பயணம் தொடரும் போது உண்மைகள் மனதில் உரைப்பதில்லை. நெருக்கடிகளில் சிக்கொண்டு விழுகின்ற போதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிய வருகின்றது. உண்மை நண்பர்கள் யார், போலி நண்பர்கள் யார் என்பதை துன்ப வேளைகளில் மட்டுமே அறிய முடியும். சறுக்கல்களே இல்லாமல் சுகபோகத்தில் இருக்கும்போது பல போலிகளை நிஜமென நினைக்கிறோம். வாழ்க்கை வருத்தங்களால் திக்குமுக்காடி விழுந்து கிடக்கின்ற போது நிஜமானதை உணர முடிகின்றது. துன்பங்களில் இருந்து கற்றுக்கொள்கின்ற பாடங்களே மனிதர்களுக்கு கடைசி வரை கை கொடுக்கிறது. எனவே வீழ்ந்து விட்டோமே என்று வருத்தப்படாமல் பட்டு அறிந்து கொள்ள இறைவன் தந்த வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமே. ஜெபம். இரண்டாம் முறை மீண்டும் எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் விழுந்து கிடக்கின்ற நிலைகளில் அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையை யதார்த்தமாக எதிர்கொள்ள துணை செய்யும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தான் கருணையின் மகளிர் அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதல் ஆகும். தோளில்
போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவின் துயர நிலை கண்டு வழிநடுக நடந்து வந்த பெண்களில் சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இயேசு ஆறுதலை வெளிப்படுத்தினார். கண்ணீரின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்திய கருணையை இயேசு ஆறுதலாக எடுத்துக்கொள்கிறார். எனினும் அவர்கள் தனக்காக அழ வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார். ஆறுதலளிக்க வந்தவர்களுக்கு இயேசு ஆறுதலளித்து நிற்கிறார். தன் துன்ப நிலையிலும் பிறரை ஆறுதல் படுத்தும் இயேசுவின் நேசம் நினைவு கூறத்தக்கது. மனிதர்கள் இன்பத்தின் மண்டபத்தில் இடம் பிடித்து கொண்டிருக்கிற போது மற்றவர்கள் பற்றி நினைப்பதில்லை. தங்கள் வாழ்க்கை நிலை சற்று மாறி துன்பத்தின் வாசலை அடைகிற போது தோண்டு போகிறார்கள். துன்பம் வருகிற போது தங்களின் துணைக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று மனம் எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்ல, தனது துன்பத்தில் பிறரும் பங்கெடுக்க வேண்டும் என்று இதயம் ஆதங்கப்படுகிறது. தன் கவலையோடு இருக்கும்போது அடுத்தவர்களின் கண்ணீரை துடைக்க எவருக்கும் விரல்கள் நீள்வதில்லை. என் நிலையே சங்கடமாக உள்ளது என்று தங்கள் துன்பத்தை தலைக்கு மேலே தூக்கி பிடிப்பார்கள். ஆனால் இயேசு தன் கடைசி நேரத்திலும் கருணை மாறாமல் இருக்கிறார். துன்பம் தனக்கு வருகிற போதும் அடுத்தவர்களை பற்றி நாம் நினைத்தால் இயேசுவின் பாதையில் பயணம் செய்கிறோம் என்பது உண்மையாகும். ஜெபம். தன் சோகத்திலும் பிறருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, உலகில் பிறர் கடலளவு துன்பத்தில் இருக்கும்போது நாங்கள் கையளவு துன்பத்தை பெரிதாக நினைக்கின்றோம். பிறருக்கு எப்போதும் ஆறுதலாக இருக்க நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நிலையில் 3ஆம் முறையாய் முழு முதல் தலைவன் விழுந்திடலானா. பாரம் அழுத்த சோகம் வருத்த லட்சிய தாகத்த துடித்தெழுந்தாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் தளர்வும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கிறது. உடலெங்கும் காயங்கள் நிறைந்து ஒருபுறம் வேதனை தர, மறுபுறம் கனைத்த சிலுவையை தோளை அழுத்த நடந்த போராட்டத்தில் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுந்து விடுகிறார். இனி அவரால் எழ முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் முழு வேகத்தையும் காட்டி எழுந்து நடக்கிறார். வாழ்க்கையும் இப்படித்தான். இனி எழவே முடியாது என்று நாமாக முடிவு செய்து கொள்கிறோம். அடுத்தடுத்து வருகின்ற துன்பங்களை மனிதர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் தகர்ந்து போய் விடுகிறார்கள். இதற்கு மேல் இனி சமாளிக்க முடியாது என்கிற ஒரு எல்லைக்கு வந்து கொஞ்ச நஞ்சமிருந்த நம்பிக்கையும் மனிதர்கள் தொலைத்து விடுகிறார்கள். கழுத்துக்கு மேல் வெள்ளம் போன பிறகு நீரின் அளவை கணக்கு பார்க்க இனி என்ன இருக்கிறது என்று மனிதர்கள் விரக்தியின் உச்சத்தில் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். இப்படி விரக்தியின் விளிம்பிற்கு வந்தவர்களுக்கு கண்ணில் தென்படுகிற ஒரே வழி தற்கொலைதான். எல்லாம் கடந்து போனாலும் உங்கள் நிழலாக இருக்கிற தன்னம்பிக்கையை மறந்துவிட்டு தற்கொலையை நாடும் மனிதர்களே, சாம்பலில் இருந்து உயிர் பெற்றெழும் பீனிக்ஸ் பறவையை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் முடிந்தது என்று நினைத்து முடங்கி விடாதீர்கள். நீங்கள் முடிந்துவிட்டது என்று மூட்டை கட்டிய முடிச்சில் இருந்து தொடக்கம் தளிர்விடுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஜெபம். நம்பிக்கையை இழக்காமல் உறுதியுடன் எழுந்து நடந்த இயேசுவே,
வாழ்க்கை சிலுவைகளால் வருத்தத்தின் உச்சிக்கு போய் விரக்தியில் விழுந்து கிடக்கிறோம். புதிய தொடக்கத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். பத்தாம் நிலையில் அவமான சிகரத்தில் அணிந்துள்ள ஆடையை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடையை உடுத்தி நின்றாரே. தோழி சிலுவை நெஞ்சில் கொள்ளை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை வலு கட்டாயமாக உரிகிறார்கள். கொலைக்களம் வந்துவிட்டது. கொலைக்காரர்கள் தயாராகிவிட்டார்கள். உயிர் போகும்போது மானமும் சேர்ந்து போக வேண்டும் என்று அவர்களின் மலிவான நினைத்ததின் விளைவாக காயத்தோடு ஒட்டி கொண்டிருந்த அவரது ஆடையை பலவந்தமாக பறித்தெடுத்து விடுகிறார்கள். ஆடையின்றி அவமான ஒருபுறம், காயங்கள் தரும் வேதனைகள் மறுபுறம். உருவித்த இயேசு மௌனமாகி நிற்கின்றார். இன்று இயேசுவை போல் உருகுலைந்து எத்தனை பேர் நம் சமுதாயங்களில் மௌனமாகி நிற்கிறார்கள். மனிதர்கள் வாழ்வுக்கான உரிமை சீட்டுகளோடு உலகிலே பிறக்கின்றார்கள். மனிதர்களின் மாண்பும் உரிமையும் மதிக்கப்பட்டு காக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனின் சுதந்திரத்திற்குள் அத்துமீறுகின்ற அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. சுயமரியாதை மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் மனித இனம் அனுமதிக்கப்பட வேண்டும். இது இயற்கையின் நியதி. ஆனால் இன்றோ எத்தனையோ அத்துமீறல்கள், வறுமையை சாதகமாக்கிக் கொண்டு வறியோரை சூறையாடும் அக்கிரமங்கள், ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பெண்ணினத்திடம் பாலியல் அத்துமீறல்கள், விலங்குகளிடம் கூட இல்லாத இந்த கொடூரம் பகுத்தறிவு கொண்ட மனிதர்களிடம் குடிகொண்டிருக்கின்றது. தோல் வலிமை, பண வலிமை கொண்டவர்கள் நலிந்தவர்களிடம் அத்துமீறுகிறார்கள். கேட்க நாதி இல்லை என்பதால் வறியோர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த அத்துமீறல்கள் இயேசுவின் மீது நடத்தப்படுகின்ற உரிமை மீறல்களே என்பதை எண்ணி பார்க்கின்றீர்களா? ஜெபம். அவமானத்தையும் தாங்கிக் கொண்ட இயேசுவே, எங்கள் சமூகங்களில் அன்றாடம் அரங்கேறும் அத்துமீறல்களில் இருந்து அப்பாவி மக்களை காத்திடவும் மனித உரிமைகளை மதித்திடவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நிலையில் மாசற்ற இயேசுவை சிலுவையில் அறைந்தன தீமையின் ஏவல பாவம் ஒருபுற பழியோ மறுபுற இதுதான் உலகின் நடைமுறை பாடம். உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள்.
இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவையோடு சேர்த்து வைத்து கூர்மையான ஆணிகளால் கொடூரமாய் அறைகிறார்கள். வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரை அறைந்தவர்களோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை. வன்முறைக்கு எதிராகவே வாழ்க்கை நடத்திய இயேசு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மனதெல்லாம் மரத்து போயிருந்தது. இன்றைக்கு உலகில் அநேக மனிதர்கள் மரத்து போன மனதுடனே வாழ்க்கை நடத்துகின்றனர். கொலை வெறிகளை பார்த்து பார்த்தே இதயங்கள் இறுகி கல்லாகிவிட்டன. மனிதர்களை துடிக்க துடிக்க படுகொலை செய்வதை பலர் ஒரு பிரச்சனையாகவே கருதுவதில்லை. இதயங்களில் ஈரம் காய்ந்து போய் கடினமாய் கிடைக்கிறது. கொலை வரியோடு திரிகிறவர்கள் விலைமதிப்பில்லாத மனித உயிரை பற்றி சிந்திப்பதே இல்லை. கொடிய ஆயுதங்களோடு அடுத்தவரின் உயிரை பறிக்க துடிக்கும் படுபாவிகள் பாதக செயலை செய்கிறோம் என்று உணர்வதில்லை. சாதாரண மனிதர்களுக்கும் கூட மனித உயிரின் முக்கியத்துவம் பற்றி அக்கறை இல்லை. சாலை விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை பலர் வேடிக்கை பார்ப்பார்களே தவிர அவர்களின் உயிரை காக்கும் முயற்சிக்கு முன் வருபவர்கள் வெகு சிலரே. கலவரத்தில் அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்படுகிற போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை செய்திகளில் கேட்கிற போது ஏதோ விளையாட்டு மைதானத்தில் அணிகள் பெற்ற புள்ளிகள் விவரம் என்பது போல மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மனித படுகொலைகள் சக மனிதர்களுக்கு அதிர்ச்சியையோ ஆவேசத்தையோ ஏற்படுத்தாத வகையில் மனித இதயங்கள் மறுத்து போய்விட்டன. இந்த இதயங்களில் உயிரோட்டம் வருகிற வரை இயேசுவை போன்றவர்கள் சிலுவையில் அறையப்படுவதை யாரும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. மரத்து போன உங்கள் இதயங்கள் உணர்ச்சி பெறுவது எப்போது? ஜெபம். சிலுவை மரத்தில் கொடூரமாய் அறையப்பட்ட இயேசுவே, உம்மை போல இன்று படுகொலைக்கு ஆளாக்குவோரை கண்டும் காணாமல் இருக்கிறோம். உணர்ச்சியுள்ள இதயத்துடன் இனி வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலைப்பாருவனதாக. ஆமென். பனிரெண்டாம் நிலையில் கல்வரின் நடுவில் கொடூரமாயேசு உயிர் துறந்தாரே. போராளி இறப்பில் போராட்டம் வலுப்பேர். இதுதான் விடியலின் வைகரை கோலம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தீசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். உலகை நிறைவாக்க வந்த இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறி தனது உயிரை தன் தந்தையின் கையில் ஒப்படைக்கிறார். இயேசு கொடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டதாலும் அதனை மன நிறைவுடன் தாங்கிக் கொண்டார். மனிதர்கள் வாழ்வு காண இயேசுவின் உயிர் மருந்தென தேவைப்பட்டது. இயேசுவின் உயிர் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களின் சுவாசத்திலும் கலந்திருக்கிறது. உலகில் உயிர்த்த தியாகம் உயிர் தியாகமே. ஒருவர் அதற்கு மேல் எதையும் தந்துவிட இயலாது. இறுதியில் இருப்பது மூச்சுதான். அதையும் தந்துவிட்ட பிறகு ஒருவரிடம் தருவதற்கு எதுவும் இருப்பதில்லை. இயேசு தன்னை முழுவதும் உலகிற்கு தந்துவிட்டார். அவருடைய தியாகம் வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறது. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவரின் தியாகத்தை போற்றுகிறார்கள். இயேசுவின் பல்வேறு முகங்களில் சிலுவையில் உயிர் தந்த தியாக உருவாய் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவின் தோற்றத்தை தான் உலகம் தினமும் வணங்குகிறது. தியாகத்திற்கு ஈடு இணை எதுவும் இருப்பதில்லை. மக்களின் வாழ்வுக்காக இயேசு மரணத்தை ஏற்றார்.
வெளிச்சம் தருவதற்காக தங்களை கரைத்துக் கொள்கின்ற மெழுகுவர்த்திகளாக இன்று சிலர் இருப்பதால் தான் பலரால் வாழ்வை சுவைக்க முடிகிறது. நாட்டு விடுதலைக்காக உயிர் தந்த தியாகிகளால் தான் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது. பெற்றோரின் தியாகத்தால் பிள்ளைகள் உயிர்க்கிறார்கள். கணவனும் மனைவியும் மேற்கொள்ளும் தியாக தவங்களால் தான் குடும்பம் நகர்கிறது. சுயநலம் உரையாடி வருகின்ற உலகில் தியாக சுடர்களை ஏற்றி வைப்போம். தியாக சீலர்களின் இரத்தத்தில் வாழ்வை ரசிப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபம். எங்களுக்காக தியாகத்துடன் மரணத்தை ஏற்று இயேசுவே, பிறர் வாழ்வு பெறுவதற்காக எங்களையே தியாகம் செய்திடும் நல்ல மனதை தாரும். நாங்கள் வாழும் சமூகத்தை தியாக பூமியாய் மாற்றியருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். மடியில் மரித்த மகனுக்கு தாலாட்டு பாட்டு, தாயின் மடிவா என்றென்றும் தஞ்சம், தரணிக்கு முழுதும் இதுதான் வேதம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மடியில் சுமக்கிறார் மரியன்னை. மரணத்தை தழுவிய இயேசுவின் மாணிக்க உடலை மரியன்னை மடியில் ஏந்தி தாளாட்டுகிறார். வேதனைகளை வாழ்நாள் முழுக்க சுமந்து பழகி போன அன்னை மரியாவுக்கு மரித்த நிலையில் இருக்கும் தன் மகனை மடியில் சுமப்பது வேதனையின் உச்சமாக இருந்தது. இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று அவரது இறையாட்சி பணிகளில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்ட மரியன்னைக்கு தலைமுறைகள் யாவும் தவறாமல் பேறு பெற்றவர் என்றே போற்றி வருகிறது. மரியன்னையை போல் ஒவ்வொரு அன்னையும் மாறாவிட்டால் இந்த உலகில் இயேசுகளுக்கு பஞ்சம் இருக்காது. கண்ணுக்கு புலப்படாத கடவுள் தன் கருணையை வெளிப்படுத்த மனிதர்களுக்கு வழங்குகிற மாபெரும் கொடையே தாய். பெற்று வளர்த்து பேணி காத்து உலகை மிச்ச உபகரியில் உட்கார வைக்கிற கருணையின் வடிவம் அம்மா. மக்கள் முன்னணிக்கு வர பின்னணியாக இருக்கும் இந்த ஆணிவேர் தன்னை எப்போதும் முதன்மைப்படுத்தப்படுகிறதோ முன்னிலைப்படுத்துவதோ இல்லை. கடவுள் தந்த இந்த கருணை கொடையை மனிதர்களில் பல பேர் அறிந்து கொள்வதுதான் கொடுமை. இந்த தேசத்தின் நிலையில் நிற்க விரும்பாத பல குழந்தைகள் வேஷத்தின் வேலிகளில் சிக்குண்டு பாச கடலில் மூழ்கி கிடப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். அம்மாவின் நேசத்திற்கு நேராக இந்த உலகில் எதுவும் நிற்க முடியாது. சேர்ந்து சிரிக்க பழமையில் வருபவர்கள் ஆயிரம். ஆனால் கண்ணீர்களில் கலந்து அழுது புலம்பிட அம்மா மட்டுமே உண்டு. இந்த தியாக தாரகையை பல பேர் காலம் கடந்துதான் கண்டு கொள்கிறார்கள். சிலரோ கடைசி வரை இந்த கருணை காவியத்தை வாசிப்பதே இல்லை. ஜெபம். அன்னை மரியின் அன்பு மடியில் தவழும் இயேசுவே, எங்களை பெற்ற அம்மாக்கள் உமது கருணையின் வடிவங்கள் என்பதை மறந்துவிட்டோம். எங்கள் அன்னையை நாங்கள் இறுதி வரை அன்பு செய்து ஏற்றிட அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இயேசுவின் உடலை அடக்கம் செய்தாரே, கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தொடர்ந்திடும் பயணம் உன் கதை கூறும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார்.
இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இரவு சொந்தமான நேரத்தில் அமைந்துள்ள கல்லறையில் இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இந்த உலகத்துக்கு உரிமையாளரான கடவுள் மனித வடிவில் இயேசுவாக இறங்கி வந்தபோது பூமியில் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. தனது உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலத்தை கூட அவர் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. எனவேதான் அவரை இன்று உலகமே சொந்தமாக வைத்திருக்கிறது. கோடி கோடியாக குவித்தவர்களை உலகம் மறந்தே போனது. அரண்மனையில் வாழ்ந்த மன்னர்களை மக்கள் இன்று நினைப்பதே இல்லை. பிரபலங்களாய் வாழ்ந்தவர்களின் கதை கல்லறையோடு முடிந்து போயிற்று. உலகத்தையே வளைத்து போட்டாலும் மண்ணுக்குள் போகிற போது வெறுங்கையோடு தான் போகிறோம். சேர்த்த செல்வங்களை விட்டுவிட்டுத்தான் போக வேண்டியிருக்கிறது. விட்டு போகிற செல்வங்களும் விரைவில் அழிந்து போகின்றன. வீணாய் போகிற இந்த செல்வங்கள் தேவையில் இருப்போருக்கு தந்திருந்தால் கல்லறையில் இருப்பவர்களையும் மக்கள் காலங்காலத்துக்கு நினைப்பார்கள். மண்ணுக்கு போகிற மனிதர்களை நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை உங்கள் சொந்தங்கள் அழித்து போடுவார்கள். இந்த சொத்துக்களை கொண்டு மனிதநேய பணியில் ஈடுபட்டால் உங்கள் புகழ் உலகம் முடிகிறவரை நிலைக்குமே. அடுத்தவரை அடித்து பறித்த சொத்துக்கள் உங்களுக்கு அழிவைத்தானே தந்தது. கல்லறையில் என்ன சுகம் காண்கிறீர்கள்? உங்கள் செல்வங்களை ஏழை மக்களின் பசிபோக்க கொடுங்கள். கல்லறை உங்களை மறைத்து விடாது. போகிற போது நிம்மதியாக போகலாம். ஜெபம். தனக்கென எதையும் சேர்த்து வைக்காத ஏழ்மையின் வடிவமான இயேசுவே, எங்கள் வாழ்நாட்களில் சொத்து சேர்ப்பதை குறிக்கோளாக கொள்ளாமல் எல்லோரும் வாழ்வு காண உடைத்திட அருள்வாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக. கண்களை மூடி நம்முடைய நாம் திருப்பயணம் தொடங்குகின்ற பொழுது எந்த ஒரு தேவைக்காக கருத்துக்காக நாம் ஜெபித்தோமோ அந்த கருத்தை நாம் இப்பொழுது மனதில் இருத்தி நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் உண்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ நாங்கள் ஒரு கருத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபித்து எங்களுடைய திருப்பயணத்தை ஆரம்பித்து இதோ நாங்கள் புனித தூய்மையார் காலடி எடுத்து வைத்து நடந்த அவர் பயணித்த இந்த பகுதியிலே நாங்கள் எங்களுடைய சிலுவை பாதையை ஆரம்பித்து நாங்கள் முடித்திருக்கின்றோம். அன்பு ஆண்டவரை நம்பிக்கையினுடைய அடையாளமாக புனித தூய்மையார் விளங்கினார். எனவே நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்திலே காலடி பதித்து இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றேன். புனித தூய்மையாருடைய பரிந்து பேசுதல் எங்களுக்கு என்னாலும் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். அனைத்தையும் நீ நிறைவாக தந்தருளும். அன்பு ஆண்டவரை நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரை, நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே, எங்களுடைய உடல் கஷ்டங்கள் மத்தியிலே, மன காயங்கள் மத்தியிலே நாங்கள் இந்த சிலுவை பாதையை நாங்கள் தியானித்து நாங்கள் நடந்து நாங்கள் மலை உச்சியிலே வந்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீ நிறைவாக தந்தருளும். அன்பு ஆண்டவர், எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள், எங்களுடைய பங்கினுடைய தேவைகள், எங்களுடைய சமூகத்தினுடைய தேவைகள், இன்னும் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபிப்பதற்காக எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்களோ அனைத்து தேவைகளையும் நீர் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதங்களாக தூய தூய்மையாருடைய பரிந்து பேசுவதால் நாங்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு நாங்கள் செல்ல வேண்டிய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்தாலும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் செல்ல வேண்டிய அருளை ஆசீரும் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், தூய்மையார் எவ்வாறு ரட்சகருடைய மத்தியிலே நான் அவரை கண்டால்தான் நான் விசுவசிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர் நம்பிக்கையினுடைய பாத்திரவானாக விளங்கினார். அன்பு ஆண்டவரே, இவை அவருடைய நடந்த நாங்கள் பாதங்கள் பதித்த இடத்தையெல்லாம் நாங்கள் தரிசித்து இருக்கின்றோம். அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இன்னும் ஆழப்படவும், அதே போல அவருடைய அடிச்சவற்றை நாங்கள் பின்பற்றி இன்னும் நாங்கள் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை நாங்கள் இன்னும் செய்யவும், எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் துன்பங்கள், தோல்விகள், மகிழ்ச்சி எல்லா வேளைகளிலும் உண்மையை நாங்கள் இறுக பற்றி நாங்கள் வாழ வேண்டிய
அருளை ஆசிரியம் சார்ந்த நாள் முழுவதும் உமது அருள்கரம் எங்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருணம் எங்களுக்கும் எங்கள் கோபமாயிராதே சுவாமி. ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருணம் எங்களுக்கும் எங்கள் கோபமாயிராதே சுவாமி. ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருணம் என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே சரி. இப்ப எல்லாருக்கும் நன்றி. அப்படிதானே மகிழ்ச்சியா நடந்து பக்தியோட வந்திருக்கிறீங்க.